ஓகே. ஸோ கடைசி கிளாஸ்ல வந்து நாங்க அந்த டைம் டொமைன் ரிப்ரசன்டேஷன் இருந்து ஃபேஸ் டொமைன் ரிப்ரசன்டேஷன் என்ன மாறுறது என்ன மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோம் நம்ம. சரியா? ஸோ உங்களுக்கு ஸோ டைம் டொமைன் ரிப்ரசன்டேஷன்ல இருந்து ஃபேஸர் டொமைன் ரிப்ரசன்டேஷனுக்கு மாறுறது என்ன மாதிரி. ஸோ அது என்னென்னு பேசிக்கா மாறுது. ஸோ நாங்க மெயினாக அந்த கொஸ்டுக்கு மாற்றினாங்க அந்த விஷயம் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ சிம்பிளா இப்போ விஎம் இன்டூ கோஸ் ஒமேகா டி பிளஸ் பை என்று இருந்துச்சுண்டா ஃபேஸர் டொமைன்ல வரைக்க விஎம் ஆங்கிள் பை என்று வருது. சரியா? இதே விஎம் சைன் ஒமேகா டி பிளஸ் பை என்று இருந்தா அது என்ன வருது? விஎம் இன்டூ ஆங்கிள் தீட்டா மைனஸ் 90 வருது. தீட்டா 5 - 90 வருது. சரியா? ஸோ இந்த விஷயம் பார்த்தது. இந்த விஷயம் பார்த்த பிறகு இப்படி ஒரு விஷயம் பார்த்தனாங்க நாங்க வகையிட்டம் மட்டும் சொன்னா. சரியா? வகையிட்டம் மட்டும் சொல்லி சொன்னா எங்களோட வி வந்து ஜே ஒமேகாவால பிரிபடும். சாரி, வி வந்து ஜே ஒமேகாவால பெருக்கப்படும். ஏன்னா தொகையிட்டம் என்று சொல்லி சொன்னா டிடிய டி தொகையிட்டம் சொல்லி சொன்னா பிரிபடுவேன். சரியா? இந்த விஷயம் பார்த்து நாங்கள் இதை விட இதை விட இன்னொன்று பார்த்தது. அதுதான் என்ன மாதிரி அந்த கணக்கு செய்யறது. ஒரு கணக்கு ஒன்று பார்த்தோம். 40 ஆங்கிள் 50, அதே மாதிரி சக 20 ஆங்கிள் 30 அது நிறைய இருக்கு கேட்டா அதை வந்து என்னென்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ கால்குலேட்டர் நேரம் போட்டு செய்யலாம். இதெல்லாம் கால்குலேட்டர் பார்த்து வச்சுக்கோம். நேரம் போட்டு செய்யலாம். மெனுவலா என்ன செய்யறது என்ன விஷயம் பார்த்தனாங்க. சரி, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னா அதை நேற்று எடுக்கலாம் போயிட்டு அதை கேட்போம். சரியா? அந்த முக்கியமான துண்டுக்கு வாரீங்க. இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன விஷயம் வந்தா பேச ரிலேஷன்ஷிப் சர்க்கிட்ஸ் எலிமெண்ட்ஸுக்குரிய ஃபேஸர் ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போறோம். அதாவது இப்ப ஃபேஸர் டொமைன், அதாவது நான் சாதிச்சுட்டு ஏசியை பத்தி. சரியா? இப்ப இந்த வி சமன் ஐஆர் என்ற ஒரு விஷயமோ அல்லது நீங்கள் ஆர்எல்சி சர்க்கிட்ஸ்ல பார்த்த அந்த கெப்பாசிட்டரோ அல்லது அந்த இண்டக்டரோ இந்த விஷயங்களோ ஏசி ஏசியில வந்து அந்த மாதிரி வராது, நார்மலா வராது. சரியா? அதுக்குரிய ரிலேஷன்ஷிப் என்ன சர்க்கிட் எலிமெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போறோம். ஸோ மெயினா அந்த ஆர்எல்சி தான் பார்ப்போம். சரியா? ஆர்எல்சி ஏசியில சரியான ஈஸி. ஸோ அதை பார்ப்போம். ஸோ நாங்க முதலாவதா பார்க்க போற விஷயம் ரெசிஸ்டருக்கு பார்ப்போம். சரியா? ஒரு தடைக்கு பார்க்க போறோம். இப்ப தடையின்ற ஒரு ஒன்றுண்ட ஏசிக்குரிய சமன்பாடை எடுத்து அதை வந்து என்ன செய்ய போறோம். எங்களோட சாரி ஒன்னு டிசிக்குரிய சமன்பாடு எடுத்து ஏசிக்குரிய சமன்பாடை மாத்தி அடிச்சு விளையாட காட்ட போறோம். பேரண்ட்ஸ் செய்ய போறோம். முதலாவது வி சமன் ஐஆர். வி சமன் ஐஆர் இருக்கு. இதுல அந்த சின்ன வி பெரிய வி இருக்கா? இதுல வர்ற வி வியே கேபிட்டல் வி தான். இதை விட கேபிட்டலா பெரிய வி இருக்கு. அந்த வியை தான் நாங்க ஏசிக்கு பயன்படுத்துவோம். பெரிய நல்ல ஒரு தடிச்ச வி எழுதுவாங்க. வி இஸ் ஈக்குவல் டு ஐ நல்ல தடிச்ச ஐ என்று வரும். பிறகு ஆர் நீங்க நார்மலா வரும். இவர் கேபிட்டல் தான். இது வந்து ஓவர் கேபிட்டல் மாதிரி இருக்கு. சரியா? அதுக்கு அந்த அந்த அதுக்குரிய வித்தியாசங்களை விளங்கிக் கொள்ளுங்க. விளங்கி கொண்டா தான் மார்க்ஸ் எடுக்கலாம், விளங்கி கொண்டா தான் கூட மார்க்ஸோ அல்லது பேப்பர் செய்யலாம்ன்ற மாதிரி இல்லை. ஆனா விளங்கி கொள்ள வேணும். சரியா? எக்ஸாம் கிட்ட வருது என்றால இப்படி வருது. இல்லாட்டி முதல்ல படிப்பிக்கிறேன்னா இப்படிலாம் படிப்பிச்சிருக்க மாட்டேன். விளக்கி எடுத்திருப்பேன். சரி, பரவாயில்ல. சரியா? 28 வச்சு நானே எக்ஸாம் பரவாயில்ல. டைம் இருக்கு, செய்யலாம். பாஸ் எப்படி செய்யுங்க. இப்ப இப்போ படிச்சு முடிச்ச துண்டுகள்ல இருக்கிற பேப்பர்கள்ல வந்த கேள்வியில செய்து அனுப்புங்க. எம்சிக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, செய்து கொண்டு பாசிபிள் செய்யாட்டு சிக்கலா இருக்கு. சரியா? சரியான ஈஸியா இருக்கும். ரைட், இப்படி வந்துட்டு ஸோ V7 IR ரெண்டு துண்டு வந்து உங்களுக்கு இருக்கு. இப்ப வந்து நாங்க ஏசி தானே, ஏசி என்றால ஐக்கு வந்து நாங்க ஒரு சமன்பாடு ஐக்கு நார்மலா இருக்கு. எங்களை சின்ன ரெண்டால ஐக்கு ஐஎம் இஸ் ஈக்குவல் டு கோஸ் ஒமேகா ஜி பிளஸ் பை என்ன எழுதுறோம். சரியா? இவர் வந்து எங்களோட டைம் டொமைன்ல இருக்கு.
டைம் டொமைன்ல இருக்கு. விளங்குதா? நாங்க பார்க்கறது ஃபேஸர் டொமைனுக்குரியது. என்னது பார்த்தோன்னு இருக்கோம்? ஃபேஸர் டொமைனுக்குரிய சர்க்கியூட் எலிமெண்ட் தான் பார்த்தோன்னு இருக்கோம். ஸோ அதனால இவர் டைம் டொமைனுக்குரிய ஆள். சரி, டைம் டொமைனுக்கு சமாளியாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்? விக்கு சம ஆளுதல். விக்கு சம ஆளுதலும். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு நேரம் என்ன? அந்த 6 அளவு இருக்கப்பட போகுது. ஐஎம் ஆர் இன்டு கொஸ் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ் என்று வரும். இல்லைங்கடா? கொஸ் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ் என்று வரப்போகுது. இப்ப இவரை என்ன செய்யலாம் பார்ப்போம். இந்த ஐஎம் என்ன எழுதலாம்? ஐஎம் பேசர் வடிவத்துல நேர எழுதலாம். ஐஎம் ஆங்கிள் பையன் எழுதலாம். இல்லைங்கடா? ஐஎம் என்ன எழுதலாம்? ஐஎம் ஆங்கிள் பையன் எழுதலாம். இப்ப இந்த வியை வந்து நான் எழுத போறேன். வி என்று எப்படி ஐஎம் ஆர் இன்டு கோஸ் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ் என்று இருக்குது என்று சொன்னா இந்த வியை வந்து நான் என்ன எழுதலாம்? இப்ப நான் போற வி வேற விய கொஞ்சம் பெரிய வி போடுறேன். ஏனென்றா பேசர் வடிவத்துல எழுத போறேன் என்றதால ஆர் ஐஎம் அல்லது ஐஎம்ஆர் ஆங்கிள் பை என்ன எழுதலாம். சரியா? இப்ப ஒரு ஒரு வடிவத்துல நேர எழுதலாம் என்ற விஷயத்த வெளுந்தெளிவா நான் வச்சு கொடுக்கும்போ, உதாரணத்துக்கு வி இஸ் ஈக்குவல் டு பிஎம் இன்டு கொஸ் ஒமேகா டி பிளஸ் பை என்று இருக்குதுன்னு சொன்னா மேல இருக்கிறவர் எங்களோட டைம் டொமைன்ல இருக்குது. அவரை ஃபேஸர் டொமைன் அல்லது ஃப்ரீக்வன்சி டொமைன் சில பேர் சொல்றாங்க. ஃப்ரீக்வன்சி டொமைன் நிறைய வராது. ஏன்னு சொன்னா ஃப்ரீக்வன்சி மாறாம இருக்கிறத நாங்க இங்க கம்பேர் பண்ண போறோம். சரியா? ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன் இந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஃபேஸர் டொமைன் யூஸ் பண்ணிக்கொள். பிஎம் ஆங்கிள் பையன் எழுதலாம். சரியா? இது அப்படி எழுதலாம் தானே? இது அப்படி எழுதிக்கும் என்ன விளங்குது? இந்த கொஸ்துக்கு முன்னுக்கு இருக்கிற துண்டு ஃபுல்லா இந்த முன்னுக்கு வருது. இந்த தீட்டாவோட என்ன செய்யப்பட்டிருக்கோ அந்த துணிங்க வருது. சரியா? அப்ப இந்த ஐஎம்ஆர நேர இங்க வரும். இந்த பை இங்க நேர வரும். விளங்கிட்டா? சரி, அப்ப அதை வந்து இப்ப நேர எழுதலாம். அதே மாதிரி இப்ப நான் ஸ்பீடா போறேன்னு சொல்லி சொன்னா உனக்கு ஏதாவது விளங்கு இல்லையாண்டா, உனக்கு வாக்களுக்கு உனக்கு சிக்கலா இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா விளங்கப்படுத்தும். இல்லை ஏதோ நான் செய்வேன். சரியா? லெக்சர்ஸ்ல படிக்கிறதுல சின்ன சிக்கல் இருக்குன்னா நான் என்னட்ட படிக்க வாரீங்க அண்ணாட்ட இப்ப எங்கேயும் வந்து அந்த சிக்கல் பட்டும் நிக்காத. என்ன டவுட்னா எனக்கு அதாவது நான் பிந்தி வேறு உண்டு. சரியா? நானே பின்தான் காசு அது வேற பிந்தி வருது. சரியா? எப்படி வந்துட்டுல இப்ப இதை என்ன எழுதலாம்? பி சமன் ஐஆர் இதை திருப்பி எழுதலாம். பி சமன் ஐஆர் எழுதலாம். ஏன்? இப்ப எங்களுக்கு என்ன சமன்பாடு வந்தது? இவர் தான் சமன்பாடு மெயினா பாத்தீங்க. மெயினா பார்த்தா மெயினா பார்த்தா இவர் தான் சமன்பாடு. இது என்னன்னு வந்து நிக்கிறார்? இது வி சமன் ஐஆர்னு வந்து நிக்கிறார். இந்த பெரிய வி என்றது அந்த பெரிய வி. இந்த ஐ என்றது ஐஎம். ஐஎம் இந்த வி என்றது இங்க வார. சரியா? இந்த துண்டு திருப்பியுமே இவர் ஒரு வி சமன் ஐஆர் என்ற வடிவத்தெல்லாம் எடுக்கிறார். தோன்றதால திருப்பி இங்க சொல்ல வர்றது ஏசி டிசியில இருக்கிற இந்த வி சமன் ஐஆர்ன்றதும் இங்க இருக்கிற வி சமன் ஐஆர்ன்றதும் சமனா இருக்கு. இது டிசின்னு சொல்றதை விட இன்னும் தெளிவா சொல்ல போனா எங்களோட டைம் டொமைன்ல இருக்கிற இந்த சமன்பாடும் எங்களோட ஃபேஸர் டொமைன்ல இருக்கிற இந்த சமன்பாடும் ஒரே சமன்பாடு. என்னத்துக்கு? ஒரு தடை. சரியா? இப்ப இந்த மாதிரி சுருக்கி எடுத்துட்டு வர்றது இப்ப நீ இதை ஞாபகம் வச்சுக்கணும் பாடம் வாங்கி வச்சுக்கணும் தேவையில்லை. சரியா? ஞாபகம் வச்சுக்கணும் பாடம் வாங்கி வச்சுக்கணும் எந்த இது தேவையில்லை. இந்த சமன்பாடை கடைசியா ஞாபகம் வச்சுனா சரி. சரியா? இவர் வந்து பெரிய வி இஸ் ஈக்குவல் டு பெரிய ஐ சின்ன ஆர். இதான் கேபிட்டல் ஆர் தான். அது ஓவர் கேபிட்டலைஸ் பண்ண மாதிரி இருக்கு. சரி, அந்த நோட்டேஷன் அப்படிதான் இருக்கு. சரியா? ஓகே. சரி, அப்ப முதலாவது தடைக்கு பார்த்தாச்சு. இப்ப தடைக்கு எழுதி கொள்ளும்போ தடைக்கு வந்து எங்களோட பேசர் டொமைன் ரிப்ரசன்டேஷனுக்குரிய ஈக்குவேஷன் பி சமன் ஐஆர் தான் வரும். பி சமன் ஐஆர் தான் வரும். இந்த எம்சிக்யூன்றதால அந்த பெரிய வி பெரிய ஐ சின்ன கேபிட்டல் ஆர் அதெல்லாம் பெருசா ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. எம்சிக்யூ என்ற தாள் மட்டும். சரியா? ஆனா நீ விளங்க போற ஒரு எலக்ட்ரிக்கல் சைட்லயோ அல்லது ஒரு ரோபோட்டிக் சைட்லயோ வேற வேற எந்த டிபார்ட்மெண்ட் அப்ப சிவிலும் கெமிக்கலும் எடுக்காம இந்த டிபார்ட்மெண்ட் போறாண்டாலுமே போய் அந்த ரோபோட்டிக்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் சைட்ல போகலாம். அந்த மாதிரி போறீங்கன்னு சொன்னா லைட் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் தேவை. அப்ப அதுல இதெல்லாம் கொஞ்சம் விளங்கி வச்சு கொடுப்பதும் நல்ல. சரியா? ஓகே. ஸோ இப்ப ரெண்டாவது நாங்க எங்களுடைய அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இண்டக்டரை பார்ப்போம். சரியா? இண்டக்டருக்குரிய பேசிக் சமன்பாடு என்ன? நாங்க படிச்சது டைம் டொமைன்ல படிச்ச சமன்பாடு என்ன கேட்டா V is equal to L into DI by dt. L into DI by dt. சரியா? ஓகே.
இப்ப இந்த சமன்பாடை நாங்க என்ன செய்ய போறோம், எடுக்க போறோம். இப்ப இதுல வந்து இப்ப நாங்க இதே முதல்ல முதல்ல விளையாடின அதே பல்ல விளையாட விளையாட போறேன். I is equal to Im into cos ஒமேகா டி பிளஸ் பை. இதான் எடுக்குது. சரியா? இப்ப வந்து நீ என்னட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். அதாவது இதுல வந்து அது என்ன கேள்வி கேட்கலாம்டா, நான் உனக்கு முதல்ல சொன்னேன். இப்ப நாங்க வந்து ஒரு சினுசாய்டு இருக்குது என்றா, சரியா? என்ன மெக்னடிசமும் படிக்கணும். சரியா? மெக்னடிசமும் நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சரி எவ்வளோ சரி சின்ன அதாவது இந்த கேள்விகள் வந்து சின்ன குழப்பம் மாதிரி இருக்கலாம். இதுக்கு வர்ற பாடங்கள் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அதை வந்து கேள்வி செய்து பார்க்கணும். மெக்னடிசத்துல சமன்பாடு இருக்கு. அந்த சமன்பாடுகளை நீங்க ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேணும். பேச டொமைன்லையும் உஜுசில நான் பார்த்ததுக்குள்ள ரெண்டு கேள்வி எம்சிக்குள்ள ரெண்டு கேள்வி குழப்பமா இருந்தது. செஞ்ச ஒரு அஞ்சு வருஷ பாஸ் பேப்பர்ஸ்ல ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் குழப்பமா வந்தது. பாப்போம் சரியா? அந்த அந்த ரெண்டு கேள்விக்குரிய குழப்ப விஷயங்களும் இன்றைக்கு சொல்லித்தார். சரியா? ஒரு விஷயம் சொல்லித்தார். இந்த விஷயத்துக்கு இன்றைக்கு ஏசிடிஆர் முடியும் நினைக்கிறேன். இன்றைக்கு இதோட முடியுது. 2 மினிட் இருந்தாரு அது முடியுது. பாப்போம். இந்த சினுசாய்டை வந்து சைனிலையும் சொல்லலாம் கொஸ்லையும் சொல்லலாம்னு சொன்னா அது மாதிரி சினுசாய்டு வடிவத்தை நான் வோல்டேஜ்லயும் கரைக்கலாம், அம்பியர்லயும் கரைக்கலாம். சாரி அம்பியர்ல வோல்டேஜ் கரண்ட்லயும் கரைக்கலாம். ஸோ அப்படி கதைக்குள்ள நாங்க என்ன சொன்னாங்க, நாங்க பொதுவாக கொசை யூஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஏன் அந்த கொசை யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டோம்னா அந்த அடிப்படையான விளக்கம் அங்க வருதுண்டா பிறகுங்க வேற போகுது. அந்த அந்த ஸ்டெப்பா எல்லாம் எடுத்து மாத்தின வரைக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரைக்குள்ள அந்த கொஸ்டீட்டா அதுக்குள்ள வந்தது. அந்த கொஸ்டீட்டா அந்த இன்னொரு ஸ்பெஷாலிட்டி உள்ளுக்குள்ள மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த மைனஸ் அதுக்கு பிரச்சனைப்படுத்தாது. எந்த மாதிரியான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸால கொஸ்ட் எடுத்தினாங்க. அதே மாதிரி வோல்டேஜ் தான் கதைக்கணும்னு சொன்னான். அப்ப என்னத்துக்கு இங்கன்னா கரண்ட்டுக்கு வி ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் இன்டு கொஸ் ஒமேகா என்று போடுறேன். யாருக்காச்சும் தெரியுமா? எப்படி நீங்க கதைச்சீங்கன்னா தான் எனக்கு உண்மையும் தெரியும். ஞாபகம் இருக்கு. இன்னொரு இன்டராக்ஷன் இருக்கு. யாருக்காச்சும் தெரியுமா என்ன காரணத்துக்கான ஐயா வந்து முதல்ல எடுக்கு வோல்டேஜ்லாம் கேட்க போறாங்க. நயம் முதல்ல கரண்ட்டுக்கு சமன்பாடம் தொடங்குறது. அதெல்லாம் தெரியுமா? சொல்லுங்க. அப்ப தெரிஞ்ச யாராவது தெரியுமான்னு சொல்லலாம். இல்லை அன்மியூட் பண்ணி தெரியான்னு சொல்லலாம். ரெண்டுமே நல்ல விஷயம் தான். அமைதியா இருக்கிறத விட ரெண்டுமே நல்ல. சொல்ல என்னடா மீட்டிங் வந்த வேலை அமைதியா இருக்கு. படிக்க வந்தா இன்டராக்ஷன் முக்கியம். ம். யாராச்சும் ஒரு ஆள் யாராச்சும் ஒரு ஆள் சொல்லிட்டு அவளை கேட்கிறார் டக்குன்னு என்னதுக்கான கரண்ட்டுக்கு இங்க போடும். கரண்ட்டுக்கும் சமன்பாடு எழுதிட்டு தொடங்குறேன். மூணு தடைக்கும் அப்படிதான் செய்யிருக்கேன். நீ வர பொறுத்தா அப்படிதான் செய்யறேன். என்ன அப்படி செய்யுது? குறிச்சு ஓகே. அதுவுமே ஒரு நைஸ் விட பில்லாக் ரைட். ஒன்று வந்து இங்க நாங்க செய்யறதுக்கு கொஞ்சம் வேரியஸ் ரீசன்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஒன்று வந்து திலக் சொன்ன மாதிரி நாங்க இங்க வகையிட போறோம். சரியா? வகையிட போற மண்டேக்குள்ள அந்த ஐ என்ற எலிமெண்ட் தெரிஞ்சா இருந்தா தான் நாங்க செய்யலாம். அதை டைம் குறித்து வகையிடலாம். சரியா? பி என்ற எலிமெண்ட் வச்சோம்னா என்ன செய்யறாரு இங்க நாங்க அவரை தொகையிட்டு சமப்படுத்துறது பெரிய வேலையா போயிடும். ஆர்பிட்ரரி கன்சன் பெரும் சிக்கலா போயிடும். ஸோ அதனால ஐக்கு வைக்கிறோம். அதே மாதிரி நாங்க எடுக்க போறது எங்களுக்கு வோல்டேஜ் தான் நாங்க கரைக்கிறோம்ன்றதால வோல்டேஜே வைக்கல. கரண்ட்டுக்கு பதிலாக ஒன்றை வச்சுட்டு வோல்டேஜ்ல என்ன செய்யலாம், அதை மாத்தி கொண்டு வந்து ஈக்குவேஷன் எடுப்போம். அதான் எங்களோட நோக்கமே ஒழிக்க இப்ப நான் வோல்டேஜுக்கு முதல்ல வச்சு விட்ட மாட்டேன். அப்புறம் எனக்கு வோல்டேஜுக்கு எடுக்கிறது. ஸோ அதனாலையும் நான் கரண்ட் தான் வைப்போம். ஆனா வோல்டேஜுக்கு வச்சு வோல்டேஜுக்கு ஈக்குவேஷன் எடுக்கிற சாமான் வந்து வரும் வரையக்க வேற. சரியா? ஓகே. ஐ சமன் இப்படி வந்துட்டு இப்ப நான் என்ன செய்யணும், இவர் திருப்பி இட வேணும். அப்ப டிஐ பை டிடி வந்து எங்களுக்கு தேவை. இப்ப நீ முதல்ல படிச்ச நீ முதல்ல உனக்கு சொல்லி தந்த விஷயம் படி வகையிட்டா என்ன நடக்கும்? வகையிட்டா என்ன நடக்கும்? ஒரு ஆளாம் ரைட் ஷர்மில சொல்லுவோம். வகையிட்டா என்ன நடக்கும்? ஷர்மில. ம். ம். ஓம் வகையிட்டா என்ன நடக்கும்?
சரியாவே தெரியான்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை அது. என்ன மியூட் பண்ணக்கூடாது. என்னது? மியூட் பண்ணக்கூடாது. போகலன்னு சொல்லுவாப்பா. நான் சரியில்ல போடுறேன். ஆனா நெட்ஒர்க் ஸ்லோன். ஓகே, என் வீட்டை போயிட்டீங்களா? சரி. சரி, ஓகே, கோவலன்னு சொல்லுவா அப்போ. வகையிட்ட என்னடா? உங்க காணையிலால. ம். என்னது? ஐஎம்மால பெருக்கப்படும். ரைட். ஐ- ஜே- ஓகே, 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 நைஸ். சரியா? அப்ப ஜே ஒமேகாவால பெருக்கப்பட போகுது. அவ்வளவுதான் விஷயம். என்ன நார்மலா வகையிடைக்கு என்ன நடக்கும், தொகையிடைக்கு என்ன நடக்கும்னு சொன்னது அவ்வளவுதான். சரியா? ஓகே தம்பி, நைஸ், தேங்க்யூ. ஓகே. சரியா? இல்ல இல்ல, மியூட் பண்ணு. சரியா? ஓகே. விவர வகையிட்டம் வந்தா மைனஸ் ஐஎம் இன்டூ சைன் ஒமேகா டி பிளஸ் பை இன்டூ ஒமேகா. இப்போதான் விளங்கி நோக்கு. இது சின்ன நாள் கூட விட்ட வேண்டும். நான் பேச டொமைன்ல இருக்கிற ஒரு விஷயத்த வகையிட்டா தான் என்ன ஜே ஒமேகாவால பெருக்கப்படும். இது பேச டொமைன்ல இல்ல தானே, இவர் வந்து எங்களோட டைம் டொமைன்ல இருக்கிற, இவர் எங்களுக்கு டைம் டொமைன்ல இருக்கிறதால அந்த கதை சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி யோசிச்சு தானே குழம்பினியா? அப்படி குழம்பி இருந்தீங்கன்னா நல்லது. பார்ப்போம். சரியா? ஓகே. இவரை நான் நார்மலா வாங்கிட்டோம்னா மைனஸ் இன்டூ ஐ ஒமேகா ஐஎம் இன்டூ ஒமேகா டி பிளஸ் ஃபைவ் தர ஒமேகான்னு வரும். சரியா? இஸ் ஈக்குவல் டு சமப்படுத்தி எடுப்போம். சமப்படுத்தி நம்ம என்ன அப்ப நாங்க நேர விக்கு சமம் ஆகலாம். டிஐ பை டிடி கண்டுட்டோம். சரியா? டிஐ பை டிடிக்கு ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நான் நேர விக்கு சமம் ஆகுது. அப்ப எல்லா பெருக்கப்பட வேணும். மைனஸ் எல் ஐஎம் ஒமேகா இன்டூ சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ் என்று வருது. சரியா? வந்துட்டா? ரைட். அப்ப அப்படி வந்தா பிறகு நாங்க திருப்பி என்ன செய்யறோம், இது ஒரு சினுசாய்டு ஸ்டில் இது ஒரு டைம் டொமைன்ல இருக்குது. ஸோ அப்ப என்ன செய்யறோம், கொஸ்டுக்கு மாத்தணும். அதான் நாங்க செய்யற வேலை. ஸோ அதே வேலையை திருப்பி செய்ய போறோம். ஐஎம் இன்டு ஒமேகா இவரை கொஸ்டுக்கு மாறுது. கொஸ்டுக்கு மாத்துறதுக்கு கொஸ்டுக்கு மாத்தேக்கு என்ன செய்யணும், ஒரே ஐடியா இந்த இடத்துல பிளஸ் இருக்கா அன்னு பார்க்கணும், இந்த இடத்துலயும் பிளஸ் இருக்கா அன்னு பார்க்கணும், இவர் கொஸ்டுல இருக்கா அன்னு பார்க்கணும். அந்த மூணு விஷயம் சரியா வரத்தக்கனையா கொஸ்டுக்கு மாத்தினா சரி. சரியா? ஸோ அப்போ ஒமேகா டி பிளஸ் பை பிளஸ் 90 வரும். அப்படி வந்துச்சுன்னா அது பிறகு ஆம், அது பிறகு நீங்க இப்படி வந்துட்டு இந்த வடிவம் என்ன, நான் நார்மலா பார்த்து சின்ன சொல்லிட்டு கொசுக்குரிய வடிவம். அந்த நேரம் இவர் என்ன செய்யலாம், பேச டொமைன் எழுதலாம். அப்ப அந்த பெரிய வி வரும். பெரிய வி இஸ் ஈக்குவல் டு எல் ஐ எம் ஒமேகா ஆங்கிள், ஆங்கிளுக்குள்ள எங்களுக்கு டீட்டா பிளஸ் 90 வரும். சரியா? டீட்டா பிளஸ் 90 வரப்போகுது. இவர் வரமாட்டார், இவரோட கூப்பிடுறாக்கெல்லாம் இங்க வருவீங்க. அப்படி வருது. இப்படி வந்துச்சுன்னு சொன்னா திருப்பி எங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன வருது, அந்த முன்னுக்கு இருக்கிற ஃபேஸர் இவர ஈக்குவேஷன் எடுக்க இயலாது. பி இஸ் ஈக்குவல் டு என்ன ஐ எம் இன்டு எல் ஒமேகா அது வரும். சரியா? விளங்கிட்டா? அப்ப தடைக்கு என்ன மாதிரி ஈக்குவேஷன் வந்தா இதுக்கு என்ன மாதிரி ஈக்குவேஷன் வந்ததுன்றதை பார்த்து விளங்கி கொள். ஜே ஒமேகா ஐ எல் ரைட். இப்படி வந்து இவரை நாங்க திருப்பி எடுக்கலாம். என்ன மாதிரி வருதுன்னா பி ரைட், பி இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா எல் ஐ என்று வரும். கடைசி அங்கே வர ஈக்குவேஷன் அது என்னண்டு அந்த மாதிரி வருதுன்னா இந்த 90 இருக்குல்ல, இந்த 90 இல்லாம பண்ணி கொண்டுறதா அந்த விஷயம். இந்த 90 இதுக்குள்ளுக்குள்ள கொண்டு வரலாம்.
என்னென்னு கொண்டு வரலாம்டா இ டு த பவர் J90 இஸ் ஈக்குவல் டு ஜே என்று பார்த்துனாங்க. இ டு த பவர் J90 இஸ் ஈக்குவல் டு ஜே என்று பார்த்துனாங்க. ஏன் நாங்க அதாவது இந்த இடத்துல இருக்க 90 இல்லாம பண்றோம். இதைத்தான் நான் சொன்னேன், அந்த ஏசியில கொஞ்சம் குழப்பமான சொல்லி வருது. ஏன் நாங்க அப்படி இல்லாம பண்றோம் என்று கேட்டா, இங்க பேர் இங்க வந்து உங்களுக்கு பை மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால இங்கேயும் பை மட்டும் வச்சிருப்போம் சொல்லி இந்த இத இந்த மாறிலி தான் அவர் அவர் ஃபேஸ் டொமைனுக்கு கொண்டு வந்த பிறகு அதனால இதுக்குள்ளுக்குள்ள கொண்டு வந்து ஜேன்னு கொண்டாடும். சரி, அப்போ கடைசியா வர்றப்போ ஒரு ஈக்குவேஷன் இப்படி வரும். V is equal to J ஒமேகா Li என்று வரும். இது கொஞ்சம் இந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுக்கிறது, அது ஈக்குவேஷன் எடுக்கிறது சின்ன வேலை. சுருக்கி நார்மலா சுருக்கின்னு வந்தீங்கன்னா அல்லது நீங்க ரிசோர்ஸ் குழந்தைங்க கிடக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும். உனக்கு இதெல்லாமே கஷ்டமா இருந்துச்சுன்னா கடைசியா நீ விளங்கி வச்சுக்கோங்க ஈக்குவேஷன் இது மட்டும்தான். சரியா? இந்த ஈக்குவேஷன் தெரியுமா? தெரியும். அதே மாதிரி இதுல நீ இப்போ பெருமானங்களை போட்டு எடுக்கலாம் விளையாட்டு. இதே மாதிரி நாங்க அடுத்ததா பார்க்க போறது அப்படியே கீழே வந்தா லீவா இல்லவா இது பிளேன் பண்ணி இருக்கீங்கோ. மூன்றாவது நாங்க பார்க்க போறது கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டரை பார்ப்போம். சரியா? சிஎம் சொல்றது கெப்பாசிட்டருக்கு Q சமன் CV என்ற சமன்பாடு இருக்கு. இதை வந்து நாங்க வகையிட்டம் பண்ணா I is equal to C into dV by dt வரும். சரியா? அப்ப இதுல முதல்ல சொன்ன மாதிரி நீ தொடர்ந்து படிக்க போறீங்கன்னா அந்த குறியீடுகளை ஞாபகம் வச்சுக்கோ. இங்க சிமோலாய் தான் போட்டிருக்கேன். சரியா? சிமோலாய் போட்டிருக்கேன். இப்ப குறியீடு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இங்க நாங்க என்ன செய்ய போறோம்? வோல்டேஜுக்கு தான் சமன்பாடு எழுதுறோம். V is equal to Vm into cos ஒமேகா டி பிளஸ் பை என்ன சமன்பாடு எழுதிக்கோங்க. கீழே போறோம். என்ன வோல்டேஜை தான் நாங்க என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், வகையிடக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப டிவி பை டிடியை கண்டா என்ன வரும்? இது அதே மாதிரி தான் மைனஸ் பிஎம் ஒமேகா வரும். கொஸ் வராது, சைன் வந்து வரப்போகுது. சரியா? சைனுக்குள்ள அந்த கோணம் வரும். கோணம் வந்துச்சுன்னா இவரை நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சா அப்புறம் திருப்பி நான் எழுதலாம். சரியா? அப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன எழுத போறேன்? ஓகே, சி தர மைனஸ் பிஎம் ஒமேகா இன்டு சைனுக்குள்ள ஒமேகா டி பிளஸ் ஃபைவ் என்று இருக்கும். திருப்பி நான் இவர் அந்த மைனஸ் இருக்கு, மைனஸ் இல்லா பண்ணி சைன் இருக்கு, சைனம் இல்லா பண்ணி கொஸ்டுக்கு மாற்ற போறேன். இப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு சி இருக்கு, ஒமேகா இருக்கு, பிஎம் இருக்கு, கொஸ்டுக்குள்ளுக்குள்ள திருப்பி ஒமேகா டி பிளஸ் ஃபைவ் பிளஸ் 90 வந்தால் அதுக்குரிய ஈக்குவேஷனை நாங்க திருப்பி எடுக்கிறோம். இவர் வந்து ஃபேஸர் டொமைனுக்கு கொண்டு வரைக்கல கேபிட்டல் லைன் வந்து. சரியா? இதில் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சுன்னா ஆறுதலா இருந்து திருப்பி ஒரு ரெக்கார்டிங் போடுவேன் தானே, அதற்காக பார்த்துக்கோ. இந்த கேபிட்டலைஸ் மூலம் ஒன்றும் குழப்பமா இருந்துச்சுண்டா பட் எக்ஸாம் செய்யறது அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு வந்து ஈக்குவேஷன் தெரிஞ்சிருந்தா ஈக்குவேஷன்ல போட்டு விட எடுக்க போறதா நீ செய்ய போறதே இல்லை. ஸோ இந்த இந்த ஸ்டெப்ஸ் உனக்கு கிளியரா இருக்கணும்னு நினைச்சேன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதற்காக பார்த்துக்கோ. ஸ்மால் ஐல இருந்து கேபிட்டல் ஐக்கு மாறுறது நோட்டேஷனுக்கு. இந்த ஐயும் பி சமன் ஐஆர்ல வார அந்த ஐயும் ஒரே ஐயும் சொல்லலாது. சரியா? இந்த ஐயும் ஒரே ஐயும் சொல்லலாது. வேற வேற ஐ வேற வேற புரியுது, ஆனா பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். சரியா? ஐ இஸ் ஈக்குவல் டு இவரை நாங்க என்ன செய்யலாம்? பேச டொமைன் இந்த சமன்பாடை நேரம் எழுதலாம். அப்போ சி இன்டு ஒமேகா இன்டு பிஎம் எழுதும். இங்கால ஆங்கிளுக்கு 5 + 9 சரியா? இதுல இருந்தோன்னு நாங்க இவருக்கு ஒரு பொது சமன்பாடு எடுக்கலாம். அந்த பொது சமன்பாடுக்குள்ள நாங்க என்ன அந்த ஆங்கிளை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்து எடுக்க சமன்பாடு அப்படி எடுத்தோம்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா இன்டு சிவி என்று வரும். ஸோ இதுல இருந்து நாங்க வோல்டேஜ் தான் கடைசி சமன்பாடு. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐ ஓவர் ஜே ஒமேகா சி என்று வரும். ஜே ஒமேகா சி என்று வரும். சரியா? அப்ப கடைசியா உனக்கு சொல்ல போறேன் சமன்பாடுகள் என்னென்ன எந்த மாதிரி கேட்டீங்கன்னா, உங்களுடைய பேசர் டொமைன் ரிப்ரசன்டேஷன்ல முதலாவது விஷயம் தடைக்குரிய சமன்பாடு வி சமன் ஐஆர். சரியா? வி சமன் ஐஆர். ரெண்டாவது எங்களோட இண்டக்டர். சரியா? இண்டக்டருக்குரிய சமன்பாடு வி இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா எல்ஐ வரும். மூன்றாவது எங்களோட கெப்பாசிட்டர் சமன்பாடு வி இஸ் ஈக்குவல் டு ஐ ஓவர் ஜே ஒமேகா சி. பிளைண்டா? ஜே ஒமேகா சி. இப்போ உனக்கு இப்போ சினுசாய்டுக்கு ஒரு ஒரு பெருமானம் தராங்க. வி இஸ் ஈக்குவல் டு
ஒரு விஎம் இன்ட்டு நான் பெருமானமே போடுறேனே ஒரு 5 கோஸ் 53t + 12 தர்றாங்களா இவர் யாரு உங்களோட ஒமேகா டி அது 53t இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் ஒமேகான்றது 53 அந்த ஒமேகாவை தான் தூக்கின்னு வந்து இதுல இருக்க ஒமேகாக்களை போடுவீங்க இல்லைங்களா அந்த ஒமேகா தூக்கி வந்து போடுவேன் ஜேன்றது என்ன ஜேன்றது ரொட்டுக்குள்ள மைனஸ் அதை நேரத்துக்கு நம்ம போடுவேன் சி என்றது கெப்பாசிட்டன்ஸ் அதே சாமான் கரண்ட்ல அளக்குற அதே கெப்பாசிட்டன்ஸ் ஜே என்றது அதே இண்டக்டன்ஸ் சரியா ஆர் என்றது அதே சாமான் தான் ஓம்ல அளக்குற அதே தடை தான் விளங்கிட்டா அதாவது இப்ப தடை வந்து ஏசியோ டிசியோ என்ன வெங்காயமோ என்ன ஓம்ல அளக்கப்படும் கெப்பாசிட்டன்ஸ் என்றா கரெக்ட்ல இண்டக்டன்ஸ் என்றா அப்படிதான் விளங்கலாத அப்ப இந்த சமன்பாடு உனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா சரி என்ன சமன்பாடு இவர் இந்த துண்டு உனக்கு சாரி இந்த துண்டு உனக்கு ஞாபகம் இருந்துச்சு என்றா காணும் சரியா இந்த துண்டு கட்டாயம் ஞாபகம் இருக்க வேணும் மறந்தியனா இந்த துண்டை மறந்தீங்கன்னா ஈஸி தியரி முக்கியமான துண்டு சரி இந்த துண்டை மறக்கக்கூடாது ஓகே சரி அவனோட தியரி இருக்குன்னு நம்புறேன் இந்த துண்டை மறக்காது சரியா ஓகே இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு சில விஷயம் சொல்றேன் அப்ப ஒரு சில எக்ஸ்ட்ரா விடயங்கள் சொல்றேன் இப்ப என்ன முதல்ல எக்ஸ்ட்ரா விஷயம் பண்ணா இப்ப என்ன மாதிரி எங்களுக்கு சமன்பாடு முதல்ல வந்தது என்று கேட்டா அப்ப அதாவது இப்ப இதுக்கு முன்னுக்கு இருக்க சமன்பாடு கொண்டு இருக்கு தானே இப்ப இவர் வந்து நாங்க என்னத்துக்கு எடுத்திருக்கோம் தடைக்கு எடுத்திருக்கோம் தடைக்கு எடுக்கல எங்களுக்கு ஆரம்பத்துல இப்படி ஒரு சமன்பாடு வந்தது சரியா இந்த இந்த கை அடையாளம் வந்து நமக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இப்படி ஒரு சமன்பாடு வந்தது அதுக்கு பிறகு நாங்க இண்டக்டருக்கு எடுக்கல இப்படி ஒரு சமன்பாடு வந்தது அதுக்கு பிறகு நாங்க இங்க இவருக்கு எடுத்துன்னு வாரம் கெப்பாசிட்டருக்கு எடுக்கல இப்படி ஒரு சமன்பாடு வந்தது சரியா இப்ப அந்த ஃபேஸ் சேஞ்சை வச்சுக்கொண்டு ஒரு கதையோட கதைக்கலாம் அதாவது இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வைப்போம் சரியா ஓகே இப்படி ஒரு லைன் இருக்கு இவர் வந்து ரியல் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அதே மாதிரி மேல வந்து இமேஜினரிக்குரிய ஒரு லைன் இருக்கு சரியா இமேஜினரி லைன் இருக்குண்டா இப்ப இப்படி வந்து எங்களோட வோல்டேஜ் வந்து மூவ் ஆகுதுன்னு வைப்போம் சரி இந்த 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 ரிப்ரசன்டேஷன்ஸ் வந்து உனக்கு விலங்கலைன்னா விலங்க ட்ரை பண்ணினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இவர் தான் அந்த ஃபேஸ் சேஞ்ச் பை இவர் தான் எங்கட ஃபேஸ் சேஞ்ச் பை இங்க இருந்து இவ்வளவு தூரம் அந்த ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகி இருக்குது கரண்ட் வந்து அதுக்கு 90 பாகையால அந்த ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும் 90 பாகையால ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும் தீட்டா பிளஸ் 90 விளங்கிட்டா விளங்கிட்டா என்னத்துக்கு இப்படி சேஞ்ச் ஆக போகுது கேட்டா இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் ஏன் அவருக்கு நீங்க வரைக்க முதல்ல நீங்க எடுத்த சமன்பாடு என்ன உதாரணத்துக்கு நாங்க கெப்பாசிட்டர் எடுப்போம் சரியா கெப்பாசிட்டர் எடுப்போம் கெப்பாசிட்டருக்கு சரி கெப்பாசிட்டர் இண்டக்டர் எடுத்தோம் ஈஸியா இருக்கும் சரியா இண்டக்டர் எடுப்போம் கெப்பாசிட்டர் எடுக்கலாம் இல்லை இண்டக்டர் உனக்கும் ஈஸி எனக்கும் ஈஸிமே எனக்கும் ஈஸி சரியா ஐஎம் இன்டு கோஸ் ஒமேகா டி பிளஸ் பை ஸோ இவருடைய நேரடியான ஈக்குவேஷன் வந்து எங்களுக்கு ஐஎம் ஆங்கிள் பையன் வந்தது ஸோ இதுக்குரிய வோல்டேஜுக்குரிய ஈக்குவேஷன் இருக்குல்ல வி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல் ஐஎம் ஆங்கிள் தீட்டா பிளஸ் சாரி ஃபைவ் பிளஸ் 19 வந்து இப்போ இங்க பையனு கிடக்கு இங்க 5 + 19 கிடக்கு சரி இங்க பையனு கிடக்கு இங்க 5 + 19 கிடக்கல்லோ இதே மாதிரி தான் கெப்பாசிட்டருங்க அப்படிதான் வந்தது கெப்பாசிட்டருங்க பையன் வந்தது அந்த பை வந்து இப்போ 5 + 19 அப்புறம் கடைசியா வந்தது இப்ப ஓ வா சொல்ல தகனே விஷயம் சொல்ல போறோம் ஆனா தடைக்கு அப்படி வரையல தடைன்னு சொன்னதுக்கு நாங்க அப்படி வரையல தடைக்கு வந்து நேரடியாவே ஒழுங்கா வந்துடுறேன் வி தடைக்கு நாங்கள் சமன்பாடு எல்லாம் தடைக்கு எழுதின சமன்பாட்டிலையும் ஐஎம் வந்து ஐஎம் ஆங்கிள் தீட்டான்னு வந்தது பிறகு வி என்று வரைக்குள்ள எங்களுக்கு ஆர்ஐஎம் ஆங்கிள் பையன் தான் வந்தது இங்கே வந்து ஒரே அவத்தையில் இருக்கு இங்க ஒரு 90 பகல் அவத்தை மாறி இருக்கு இதனாலதான் கெப்பாசிட்டரால அதே மாதிரி இண்டக்டரால அந்த அழுத்தத்தையும் கரண்டையும் டக்குன்னு மாற பண்ணலாம் இருக்கு விளங்குதா
அந்த ஃபேஸ் வந்து 90 வகையால இறக்கப்பட்டு இருக்கிறதால டக்குன்னு மாற பண்ணிடாம இருக்கும். சரியா? உதாரணத்துக்கு ஒரு ஒரு இண்டக்டரை இப்போ நார்மலா ஒரு டிசி கரண்ட் ஏசி கரண்ட்டுக்கு பார்த்தேன்டா அது வேற மாதிரி செயற்படுவேன். சரியா? ஏசி கரண்ட்ல எங்களுக்கு இண்டக்டர்ன்றது ஒரு ஒரு ஓப்பன் சர்க்கிட். சரியா? கெப்பாசிட்டர்ன்றது ஒரு க்ளோஸ் சர்க்கிட் மாதிரி இருக்கு. ஸோ அதனால என்ன செய்யலாது, டக்குண்டு மாற விடையலாது. இப்போ டிசியா இருந்துச்சுன்னா என்ன கரவமா இருந்தாலும் கட 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 அதாவது கரண்ட் மாறிச்சுன்னா உடனே வோல்டேஜை மாத்துறதோ வோல்டேஜ் மாற உடனே கரண்ட்டை மாத்தவோ கெப்பாசிட்டராலேயோ இண்டக்டராலேயோ ஏலாது. ஏனென்றா അതിന്റെ வோல்டேஜ் ஒரு பக்கத்தா இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து ஒரு 90 பக்கத்தால மாறி இருக்கு. சரி, அப்ப டக்குன்னு என்ன செய்யலாம், இழுத்து மாத்திடலாம். ஆனா தடைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அவத்தியெல்லாம் இருக்கு. அதுவும் பையன் இதுவும் பையலாம் இருக்கு. ஸோ தடைக்கு கரண்ட மாத்தின உடனே அதன் வோல்டேஜ் மாறும். நீ ஆர்எல்சியில எல்லாம் படிச்சிருப்ப. சரியா? ஆர்எல்சியினுடைய பேசிக் ஒரு விளக்கத்தை சொல்றேன் பார். ஆர்எல்சியில படிச்சிருப்ப. ஆர்எல்சியில இப்ப என்ன அந்த சீசம் நோட்டுல ஒரு சம்பாடு எடுத்து அப்படிதான் செய்ய போறேன். சீசம் நோட்டுல இருக்கக்குள்ள என்ன செய்வீங்களா செல்ல குட்டீஸ்? ஓகே, இதுக்குள்ள இந்த கரண்ட் போகுது, இந்த கெப்பாசிட்டி அப்போ இண்டக்டரால இண்டக்டர் ஃபுல்லா சார்ஜ் ஆகி இந்த கரண்ட் போய் கொண்டிருக்கு. ஸோ இண்டக்டர் வந்து இந்த கரண்ட்டை மாற விடாது எடுப்பேன். ஏன் ஏன் அப்படி எடுக்கிற? டக்குன்னு கரண்ட் நாங்க டக்குன்னு அந்த வோல்டேஜ் மாறினாலும் 1 செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா போய் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. ரைட், சரியா? அப்ப அந்த டி செம்ம நோட்டில் இருக்கேன்னு செய்வேன். அந்த இண்டக்டரால இந்த கரண்ட் போகுதுன்னு எடுப்பேன். பிறகு அங்க டி செம்ம நாங்க ஜீரோ மைனஸ்ல எடுப்பேன். ஜீரோ பிளஸ்லயுமே அதே கரண்ட் தான் போகும்னு எடுப்பீங்க. ஏன் அப்படி எடுக்கிறீங்கன்னா அந்த வோல்டேஜ் வந்து மாறினாலுமே அந்த கரண்ட் வந்து மாறாது. ஏன் ரெண்டு பேரும் வேற வேற ஃபேஸ்ல இருக்கு. ஆனா தடைக்கு அப்படி எடுக்கிறீங்க, தடைக்கு நீ அப்படி எடுக்க போறது இல்லை. உன்னையே அறியாம அதெல்லாம் இன்னும் செய்யாம செஞ்சு கொண்டு இருக்கிறா. விளங்கி வச்சது ஈஸி. தடைக்கு வந்து நீ அப்படி எடுக்கிறீங்க, தடை இந்த தடைகளால இவ்வளவு கரண்ட் போகுது, அல்ல இந்த தடை வந்து இவ்வளவு வோல்டேஜ் தான் வச்சிருந்தது. ஸோ ஜீரோ மைனஸ்ல ஜீரோ பிளஸ்லயும் அப்படிதான் வச்சிருக்கும் சொல்லி நான் எடுக்கலாம். அது ஏன்னா ரெண்டுமே ஒரே அளவு இருக்கு தடைக்கு. ஸோ தடை வந்து டக்குன்னு இப்படி இருந்தது கடை மாத்தி இப்படி இருந்ததுல அழுத்தம் மாறினா இப்படி இருந்ததுல வோல்டேஜ் மாத்திட்டு. ஆனா இதுகளுக்கு என்ன செய்யலாது, 90 டிகிரி ஷிஃப்ட் இருக்கிறதால ஷிஃப்டை பிடிச்சி சேஞ்ச் பண்ணினா பிறகுதான் மாத்தலாம். அதுக்கு அவருக்கு டைம் தேவைப்படும். ஸோ இதனாலதான் இந்த இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் இந்த விளையாட்டு விளையாடுது. சரியா? விலகிட்டா ஒரு வா மூமெண்ட் வந்திருக்குன்னு நான் நம்புறேன். சரியா? வா மூமெண்ட் வந்திருந்துச்சு என்ன செய்வோம், ஆனா நல்லா மெசேஜ் போட்டாங்க எனக்கு ப்ளூ இருக்கு. எனக்கு ப்ளூ மேன் நான் நிறைய வா மூமெண்ட் கிரியேட் பண்ணுவேன். பேசிக் சைக்காலஜி. சரியா? ஓகே, ரைட். இப்ப இதெல்லாம் இந்த வா மூமெண்ட் விடுவோம். வா மூமெண்ட் விட்டுட்டு இப்ப இது கணக்கு என்ன செய்யறது அந்த பார்ப்போம். சரியா? அதான் எங்களுக்கு மெயின் விஷயம். அது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்தது. நான் யூனிவர்சிட்டி வைக்க இன்ஜினியரிங் வந்த பிறகும் இந்த பாஸ்பேட் தான் செய்யணுமா விளங்க தேவையாண்டு. அடுத்த விஷயம் என்ன, கிளாஸ் ஒரு நிமிஷத்துக்கு முடிய போகுது. அதுக்குள்ள கால்குலேட்டர்ல செய்து நான் சொல்றபடி எடுத்து வை. சரியா? பி வந்து உனக்கு தரினம் 12 கோஸ் 60t பிளஸ் 45 தர்றாங்க. சரியா? வி அதே மாதிரி எங்களோட இண்டக்டன்ஸ் வந்து 0.1 ஹென்றி தெரியும் எனக்கு தந்தா உனக்கு வெளி கரண்ட காணும் போது. சரியா? அப்ப இண்டக்டருக்குரிய சமன்பாடு உனக்கு தெரியும். அதான் இண்டக்டருக்குரிய சமன்பாடு உனக்கு தெரியும். விக்கு சமன்பாடு தந்திருக்காங்க 12 கோஸ் 60t பிளஸ் 45. எல்லுக்கு சமன்பாடு தந்திருக்காங்க. கால்குலேட்டர்ல போட்டு சுருக்கி எனக்கு பேசர் டொமைன் ரிப்ரசன்டேஷன்ல விட வேணும். சரியா? கிளாஸ் என்ன முடிய போகுது 10 செகண்ட்ல. கேள்வி விளங்கி நினைக்கிறேன். பிக்கு சமன்பாடு தந்திருக்காங்க, இண்டக்டர் தந்திருக்காங்க, ஐயுக்குரிய சமன்பாடு பேசர் டொமைன் ரிப்ரசன்டேஷன் விஎம் ஆங்கிள் தீட்டா அந்த மாதிரி வரும். சரியா? கிளாஸ் 10 செகண்ட்ல